இந்த வாழ்க்கையை நம்புகிறவர்களுக்கு முடிவு ஏமாற்றம். மனித குலம் அனைத்தும் இந்த வஞ்சிப்பான ஏமாற்றம் உள்ள அர்த்தமில்லாத எதையும் சாதித்தாலும் அதை கொண்டு போக முடியாது நினைவுகள் எல்லாமே மறந்து போகிற, ஏன் பிறந்தேன் என்று கூட தெரியாது இலக்கு இல்லாத ஒரு ஜீவியம் ஜீவித்து மரணத்தை சந்திப்பதுதான் கடைசி 95% உலக ஜனங்கள், that includes Christians, யேசுவா சொன்னதை பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வாழ்க்கையை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த வாழ்க்கையையும் யேசுவா கொண்டு வந்த வாழ்க்கை நானே வாழ்க்கை. They lose. அவ்வளவு வஞ்சிப்பு காந்தத்தை போல இழுக்கிறது இந்த வாழ்க்கை. கணி நிச்சை, மாமிசத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. பவுல் சொன்னான், நாங்கள் இந்த உலகத்துக்குள்ளே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றுமே கொண்டு போவதும் இல்லை. இது உண்மை என்று பலர் ஏற்றுக்கொள்ளலாம், பல தடவை வாசிச்சிருக்கலாம். அந்த உண்மை அப்படியா இருந்தால் நான் இந்த வாழ்க்கையிலே என்ன செய்ய வேணும்? No, they are not made. அவ்வளவு வஞ்சிப்பு காத்துல கலந்திருக்குது. இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவர்களின் பாடு. சீனாய் மலையிலே கொடுபடாத அடுத்த ஒழுங்குகள், விதிகள், உண்மை, வாழ வேண்டிய விதம் சகலதும் நடி யேசுவை அனுப்பி அதை அறிவித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களுக்குள்ளே வீட்டிலே நிற்கும் நேரத்தில் அது ஏதோ குவாரண்டைன் என்று சொல்லி தனித்து விடப்பட்ட ஒரு இடத்திலே உன் வாழ்க்கை குறித்து, வாலிபனே, திருமணமானவனே, ஆகாதவனே, யாராக இருந்தால் நீ ஆராய்ந்து பார்க்கவில்லையானால் சபை கூடுதலில் இருக்கும் நேரத்திலே விளையாட்டு விதமாக கேட்டு அதை பெரிதாக எடுக்கவில்லை. They are so indifferent. வாழ்க்கை ஒரு தடவை யாரோ ஒரு ஆள் சொல்லிச்சது, the tragedy of life is not death.
வாழ்க்கையின் பாரதூரமான காரியம் மரணம் அல்ல. அது எல்லாருக்கும் நடக்கிறது. The tragedy of life is having lived on earth and then to die without knowing the purpose why you were born. வாழ்க்கையின் பாரதூரமான காரியம் மரணம் அல்ல. ஆனால் இந்த பூமியிலே நாட்களை கழித்து ஜீவித்து மரணத்தை சந்தித்து என்னத்துக்காக பிறந்தேன், என்ன நோக்கம், எதற்காக இத்தனை வருஷங்கள் நாட்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று அறியாமல் மரிப்பது அதை போல ஒரு பாரதூரமான காரியம் இல்லை. இதுவாவது இன்றைக்காவது விளங்குமா? பைபிள் முழுக்க கீறலாம், நோட்ஸ் எடுக்கலாம். இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நாளாந்தம் அவர் சொன்னபடி அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு பின்னாலே போவது, அதுதான் வாழ்க்கையின் நோக்கம். ஏதில் தொடக்கம் எப்படியாய் ஆதி குடும்பம் எவ்வாறு வஞ்சிக்கப்பட்டு ஆதாம் தெரிந்து கொண்டே தன்னை கீழ்ப்படியாமை ஒப்பு கொடுத்து தேவன் வைத்திருந்த வாழ்க்கை அதிகாரம் ஆளுகை எல்லாம் இழந்து ஒளியே துரத்தப்பட்டார்கள். எது என்றால் சந்தோஷம். மனித குலம் தேவன் ஏற்படுத்தாத திட்டமிடாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நுழைந்தது ஏதேனை விட்டு வெளியே வந்த பொழுது. உலக ஜனங்களின் நிலைமை என்ன என்று அறிய விரும்புகிறாயா? அதுதான் சந்தோஷத்தை இழந்தான், நிம்மதியை இழந்தான், பல காரியங்கள். அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். இதைகளை பார்த்ததுக்கு பிறகு இயேசுவின் மூலம் டேடி அதை உயர்ந்த தேவன் மனம் திரும்புகள் என்று சொன்னதன் நோக்கம் என்ன என்பதை பார்ப்போம். So man got into a wrong surrounding. பிழையான சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். பாம்பு வஞ்சித்தது. அந்த நிலைமை உலகம் அனைத்திலும் மனுஷர்களுக்குள்ளே இருக்கிறது. கீழ்ப்படியாமை என்கிற நஞ்சு தவிர்க்கப்பட்ட மரத்தில் மரம் போல இருக்கிறான் ஒவ்வொரு மனுஷனும். அந்த தவிர்க்கப்பட்ட மரத்திலே நல்ல கனியும் உண்டு, கெட்ட கனியும் உண்டு. அப்படி தேவன் அது பிசாசுக்கு நிழலாக அங்கே வைக்கப்பட்டது. இயேசுவே சொன்னார், நல்ல மரம் நல்ல பழத்தை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட பழத்தை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட பழத்தை கொடுக்காது,
கட்டமரம் நல்ல பழத்தை கொடுக்காது. ஆகையால் ஊழியர்கள் என்று சொல்லிக்கொண்டு என் பெயரில் வருகிறவர்கள் அவர்களின் பழங்களால் கேரக்டர் அறிவீர்கள். அந்த தவிர்க்கப்பட்ட மரத்திலே there was good, there was evil. நல்ல பழமும் இருந்தது, கெட்ட பழமும் இருந்தது. That's absolutely nonsense. கெட்ட மரத்திலே உள்ள நல்ல பழமும் தேவன் எடுத்துக்கொள்ள மாட்டார். அவர்களிடத்தில் அன்பு இருக்கலாம், அவர்களிடத்திலே தாழ்மை இருக்கலாம், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த கெட்ட மரத்தின் சுவாபம் உள்ளே அது மாற வேண்டும். ஓகே, எப்படியாக ஒரு மனுஷன் மூலம் பாவம் வந்தது, பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. அதே விதமாக ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீதி வந்தது, அவரது கீழ்ப்படிவினாலே. மன தர்மை அவரது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவோடு பின்தொடர்கிறவர்கள் அவர் கொண்டு வந்த வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர் கொண்டு வந்த வாழ்க்கை பூமியிலே பிறந்தது நோக்கம், அதை நிறைவேற்றும் வாழ்க்கை. ஒவ்வொன்றும் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. மேகங்கள் மழையை கொண்டு வருகிறது, மரங்கள் அவர் நியமித்த பழங்களை கொண்டு வருகிறது. சூரியன் பூமிக்கு ஒளியை கொடுக்கிறது, அல்லாவிட்டால் மனுஷன் ஜீவிக்க முடியாது, மரங்களும் ஜீவிக்க முடியாது. ஒவ்வொரு சொல்லிக்கொண்டே போகலாம். தேன்பூச்சி எடுக்கும், அதில் முக்கிய நோக்கம் பூவிலை இருக்கும் தேனை எடுத்து சேகரித்து மனுஷனுக்கு மிகவும் தேவையான ஒரு மெடிசினல் ஃபுட், மிகவும் தேவையானது. ஆனால் தமது சாயலில் தமது ரூபத்தில் சிருஷிக்கப்பட்ட மனுஷன் திட்டத்தோடு அவருடைய நோக்கத்தோடு ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்க, நோக்கம் அறியாமல் சாகிறவர்கள் எத்தனை பேர். அந்த நோக்கம் அவருக்குள்ளேதான் அடங்கி இருக்கிறது. இயேசுவா the Messiah. எந்த கிறிஸ்தவ சபையிலும் எந்த பூமியிலே எந்த இடத்திலும் 50,000 டெனோமினேஷன்ஸ் உண்டு. அதனாலே நீ அந்த இந்த பெருநாளை கொண்டாடுற போட்டு கனவிலையும் நினைக்க கூடாது. நீ பிறந்த நோக்கத்திலே இருக்கிறாய், அதை செய்து கொண்டு இருக்கிறாய். உனக்கு தெரியும்
இதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன். அந்த நிச்சயம் உனக்கு வந்தாய்ச்சது. பின்னால் திரும்ப முடியாது. பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வாழ்க்கையை கொடுக்கவே இயேசுவா சொன்னார், ஐ ஆம் லைஃப், நானே வாழ்க்கை. தேவ திட்டத்தை நிறைவேற்றி அவர் கொடுத்தவர் வேலையை முடிக்கவே இயேசுவாதான். யோகனான் 4:34. அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரை பின் செல்லும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவரது மந்தை ஆடுகளில் ஒன்று. அவரது திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் வெளியிலே ஊழியர்கள் என்று காணப்படுகிறவர்கள், கிறிஸ்தவனோ யாரோ, எல்லாரும் அவரது திட்டத்தை செய்து கொண்டிருக்கிற வேத புத்தகத்திலே இல்லை. அவரை சொன்னார், look at these people, Jeremiah. நான் அனுப்பாதிருந்து ஓடினார்கள். நேற்றைய தினத்தில் பார்த்த நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உடலிலே சுகமான வாழ்க்கை, வர இருக்கும் நித்திய வாழ்க்கை அவர் அரசாங்கத்திலே, அவர் ராஜ்யத்திலே. இங்கே தொடங்கி அதிலே நிலைத்திருக்க கீழ்ப்படி உள்ள வாழ்க்கையிலே படிப்படியாக சூரியன் உதித்து மேலே எழும்புகிற மாதிரி அந்த வாழ்க்கை அதிலே நிலைத்திருக்க எல்லாருக்கும் வெளிப்படும். But it's going to be tough. மிகவும் கஷ்டமானது. இயேசுவா அதுக்கு உன் வாழ்க்கையை வெறுத்து அந்த சித்திரவதை செய்யப்படும் மரத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாலே ஒவ்வொரு நாளிலும் வர வேண்டும். இதெல்லாம் பல தடவை சபை கூடுதல் இருந்த நேரங்களே கண்டிப்பாக சொன்னேன். வெளியூர்களிலே நான் கேட்காத இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகள் எத்தனையோ வாலிபர்கள் பிறண்டு போனார்கள். இந்த உலக வாழ்க்கையில் பொறியில இயேசுவை சொன்னார், நெருக்கமான பாதை, இடுக்கமான வாசல், அநேக உபத்திரவங்களுக்கு ஊடாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேணும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே
நேற்றைய சடையை தொட்டு அக்கிரமங்களினாலும், அக்கிரமம் அனோமியா, கட்டளைகள் இல்லாதவர்களைப் போல ஜீவிப்பது. பாவங்களினாலும் செத்து போயிருந்தவர்களாகிய உங்களை உயிர்ப்பித்தார். சாப்பிட்ட நாளிலே அவர்கள் சாவவில்லை, அதாவது கட்டளையை உடைத்த நாளிலே. ஆடம் அண்ட் ஈவ் நோ. ஆனால் அது மரணத்தை கொண்டு வந்தது, ஆவிக்குரிய ஜீவியத்தின் மரணத்தை கொண்டு வந்தது. உள்ளே வெளிச்சம் இல்லாதவர்களை நடைபடங்களாக தேவன் பார்க்கிறார். அதான் இந்த வார்த்தை. அபிமெலேக்கு என்ற மனுஷன் ஆபிரகாம் பேசிய பொய்யினாலே சாராளை அவனுடைய சகோதரி என்று அவளோட பாலியலில் இறங்க திருத்தப்பட்ட பொழுது தேவன் அவனை ராத்திரி சந்திச்சு, you are a dead man. நீ செத்த மனுஷன். சோ இப்படி இயேசுவின் வெளிச்சத்தை பெறாத எல்லாரும், எல்லா மதத்திலும், கிறிஸ்தவத்திலும், கிறிஸ்தவம் யாரையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வராது. கிறிஸ்டியானிட்டி செத்து போயிருந்தவர்களாகிய உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முக்காலத்திலே இப்பொழுது வெளிச்சத்துக்குள்ளே வந்திருந்தால் ஓகே, அந்த வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருக்க வேண்டும். இவ்வுலக வழக்கம், இவ்வுலக வழக்கம் தேவனுடையதல்ல. இவ்வுலக வழக்கத்தின் வாழ்க்கை பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்ட வாழ்க்கை. You can be a Christian and live that life. ஏன் இப்படி காய்க்கிறேன் என்றால், ரோமன் கத்தோலிக்க சபையிலே நான் 23 வருஷங்கள் கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்து கத்தோலிக்க காலேஜ் சென்ட் மைக்கேல்ஸ் நான் படித்து இருந்தாலும் நான் டேடியோ மகனையோ அறியவில்லை. யாரும் அதை பற்றி ஏதாவது கதைச்சால் கத்தோலிக்க மதத்தை நான் விட்டு கொடுப்பதில்லை. Paul was very zealous about Judaism. கிறிஸ்தவம் என்று சொல்லி ஒரு ஞாயிறு சபை கொடுத்தலோ அது குருச மேலுக்கு போட்டோ, அது குருச மாலையோ ஒரு கட்டிடத்திலே அவர்கள் இருதயத்துக்குள்ளே வெளிச்சம் வந்ததென்று வேத வாக்கியங்களை, தீர்க்கதரிசிகளை வாக்கியங்களை கற்றுக் கொடுத்து ஜனங்களை வழிநடத்தினவர்கள் அவர்கள் இருதயம் தொடுபடாமல் இருந்தார்களே. யேசுவ வந்து தடி கொடுத்தனுப்பினதை சொல்ல ஆரம்பிக்க உள்ளுக்கு அவர்கள் இவரை எப்படி கொல்றது? வேத வாக்கியங்கள் படித்து வேத வாக்கியங்களை சொல்லிக் கொடுத்தால் நோ வே சார், நோ வே. அவர்களது தாப்பன் பேர் என்று அவர்கள் அறியவில்லை. பிசாசு எப்படியோ போய் சேர்ந்துட்டாங்க உள்ளுக்கு. யார் யார் தங்களது சொந்த அப்பாயின்மெண்ட் எடுத்தார்களோ, செல்ஃப் அப்பாயிண்டட், மற்றவர்கள் வாழையடி வாழையாக அப்படி நடக்கிறது. இப்ப எத்தனையோ சபை எனப்பட்ட கூட்டங்களிலே
in the denominations, Christian so-called churches. இவ்வுலக வழக்கத்தின்படியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அனோமியா கட்டளைகள் கீழ்ப்படிகள் அதே ஆக்கள் சர்ச்சஸுக்குள்ள குவிஞ்சிருக்கிறார்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். Oh, thank you, Daddy. Sons of disobedience. தேவன் எதிர்பார்ப்பது 100% கீழ்ப்படிவு. அவரை விழுந்தால் அதுக்கு வழியை வைத்திருக்கிறார். 1 யோவான் 1 அதிகாரம் 7, 8, 9 எப்படியாய் மனம் திரும்பி அவரது இரத்தத்தின் மூலம் அது கழுவப்பட 1 யோவான் 2 அதிகாரம் 1 ஒரு தேற்றவாளன் இயேசுவா மெஷாயா உயிர்த்தெழுந்தவர் நரிக்கு மங்களுக்கும் இடையிலே இருக்கிறார். நரிக்கு தெரியும் டேவிட் அதி உயர்ந்த தேவன் யேசுவாவின் தகப்பன் யாக்கோபா அவருக்கு நெருங்கின ஒரு வேலைக்காரனாக இருந்தாலும் இது என் இருதயத்துக்கு ஒப்பான மனுஷன் என்று அவர் சொன்னாலும் அவன் விழவில்லையா? Like that. பாவத்தில் விழுந்தது மட்டுமல்ல, கன்னிச்சை மாம்சத்தின் இச்சையினால் அதன் பிறகு அதை மூடி மறைக்கிறதுக்கு அந்த மனுஷியின் பாட்சிபா அவருடைய புருஷனையும் கொலை செய்ய வகை தேடி அவனை கொன்று போட்டான். Planned murder. Daddy. இறுதியில் நொந்து போனவராய் Prophet Nathan அனுப்பினார். உடனடியாய் நீ விபச்சாரமும் கொலையும் செய்தான் என்று சொல்லி ஒரு கதையை சொன்னான். அதெல்லாம் வாசிச்சு பாருங்க. இதெல்லாம் சொல்லல நான் தான் சொல்லி முடிய. அப்படி செய்த அந்த மனுஷன் சாகத்தான் வேணும் என்று தீர்ப்பு கொடுத்தான். டேவிட் தான் தான் அந்த மனுஷன் என்று அறியாமல் பிள்ளைகள் when you read this thing, don't run. டேவிடின் நிலைமை நாட்டான் எப்படி வந்தது? டாடியை அனுப்பி அவர் என்ன வார்த்தைகளை சொல்லி அவரை உணர்த்தும்படி. You have to meditate, wait, don't run away. எனக்கு அந்த கதை தெரியும் என்று டேவிட் கொடுத்த பதில், நாட்டான் நீதான் அந்த மனுஷன் என்று காட்டின பொழுது டேவிட் மறுக்கவில்லை, அதை இதை சொல்லவில்லை. You know what he said? நான் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன்.
பாவம் தேவனுக்கு விரோதமானது. ஏற்றுக்கொண்டான். உடனடியாக நாத்தான் அவனுக்கு சொன்னது, அந்த பாவத்துக்கு 2 கொலை, அடுத்தது விபச்சாரம், டேவிட் சாகத்தான் வேணும். You know what he said? But you will not die. நீ சாக மாட்டாய். அந்த பாவத்திலே கற்பந்தரித்த அந்த பிள்ளை அது சாகும். யாரோ ஒரு ஆள் கரையம் கட்டத்தான் வேணும். பாவம் மன்னிக்கப்படலாம், விளைவுகள் சந்திக்கத்தான். யாரும் இடையிலே விழுந்து போகலாம். சொந்த சித்தத்தை கையிலே எடுத்து கட்டளைக்கு மாறாக போய் தாங்கள் விரும்பினதை செய்யலாம். அது எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளில் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிற பிசாசனுடைய அசுத்தாவிகள், அந்த ஆவிகளுக்கு ஏற்றபடியாக பிரபுவாகிய ஆவி அவனாலே தாக்கப்பட்டது மட்டுமல்ல, அவனுடைய சுபாவத்தை உடையவர்களாய் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்குது. ஆவி காற்றுக்கு வரும், ஆவி மூவ் பண்ற ஒரு காற்று, ஆவி சுவாசத்துக்கு வரும், ஆவி சுபாவம் அதுக்கும் வரும். நெருப்பை கொண்டு வரட்டுமா இந்த நேரத்தில் என்று சொல்லி சீஷர்கள் அவர்களை போகப்படாத அந்த மனுஷர்களுக்கு சொன்னார், உங்களுக்கு என்ன ஆவி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அர்த்தம் நியமம் உங்களுக்கு சுவாவம் என்னன்னு தெரியுதில்லை. இப்ப அதனாலே மற்ற மாதிரி ஒரு அசுத்தாவி கொலைகாராவி அவளுக்குள்ள இருக்கு என்று அவர் சொல்லவில்லை. He said, you don't know what manner of character you have. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளில் இப்பொழுது செயல்படுகிற வான மண்டலங்களிலே உள்ள பிசாசின் ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள், ஜீவித்தீர்கள். நாங்க எல்லாரும் முற்காலத்திலே அந்த 2வது வார்த்தை உலக வழக்கத்தின்படி. இப்ப ஏன் இவர்களை திருப்பி சொல்லுகிறேன்? என்னத்துக்கு மனம் திருப்ப? எதிர இருந்த மனம் திருப்ப? மனதின் பிறகு என்ன? நீ மனம் திரும்ப இருக்கிறாயா, மனம் திரும்பினாயா என்பதற்கு அடையாளம் எதை காண்பிப்பாய்? சகீல் தான் எடுத்தவைகளை 4 மடங்காக்கி கொடுத்தான். களவெடுத்ததையோ தகாத விதமாய் எடுத்த பணத்தையோ அது மனம் திரும்புதல் கனி.
மூன்றாவது வார்த்தை அவர்களுக்குள்ளே. நாம் எல்லாரும் என்று சொல்லும் நேரம் வெளிச்சத்துக்குள்ளே வந்தவர்கள். அவர்களுக்கு தான் எபேசியர் புத்தகம் எழுதப்படுகிறது. உலகத்தார்கள் அல்ல, அவர்களுக்குள்ளே, உலகத்தாரின் வாழ்க்கைக்குள்ளே, உலகம் நாளாந்தம் ஜீவிக்கும் வாழ்க்கைக்குள்ளே விளங்கிக் கொள். நீ வேத புத்தகத்தை ஒரு 10 அதிகாரம் வாசிச்சுட்டு நோட்ஸ் காப்பியில நோட்ஸா எடுத்துட்டு இங்கே நீ மனம் திரும்பாமல் இருக்கலாம். அது ஒரு வஞ்சிப்பு. மனம் திரும்பி இயேசுவின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு நற்செய்திக்கு கீழ்ப்படிந்து நாளாந்தம் உன் சித்தத்தை வெறுத்து அவருடைய சித்தத்தை, தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து இயேசுவுக்கு பின்னால போகிறது தான் அழைப்பு. அப்படிப்பட்டவர்களை தான் ஆடுகள் என்று சொல்லுவார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர்களது இந்த பூமியிலே வாழ்க்கை வெளிப்படும். தனியா ஓசியாக்கு கிடைத்த அழைப்பு, நீ போய் ஒரு விபச்சார பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ள என்று. தேவன் தம்முடைய செய்தியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி தன்னுடைய இருதயத்தின் நிலைமையை காண்பிப்பதற்கு அது அவனுடைய அழைப்பு. அதை நிறைவேற்றி முடித்தான். உனக்கு எனக்கும் அழைப்புண்டு. குடும்பங்கள், தாய் தகப்பன், புருஷன் மனைவி, சகோதரர்கள், அவர்கள் மேலுள்ள பாசமும் பிடியும் உன் அழைப்பை தூக்கி எறியலாம். அதற்காக அவர் சொன்னார், அவர்களை என்னை விட கூட நேசிச்சு கொண்டு நினைக்காதே. என் திட்டமும் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று. No way. அந்த விபச்சார பெண் மூன்று பிள்ளைகள் பெற்றாள். ஓசியாவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, 2 பெண் குழந்தைகள். 3 பேருக்கு பேர் வச்சது டாடி. அவரது செய்தியை கொண்டு வர இஸ்ரவேலுக்கு. எனிவே, நீ பிறந்த நோக்கம் அதுதான் முக்கியம். Why were you born? எங்கே இருந்து வந்து, எங்கே இருந்து எங்கெல்லாம் போய் சொல்லண்டி அடிச்சு வெளியிருக்கோ, அங்கேயோ இங்கேயோ. இடையிலே அவர் வார்த்தை மூலம் சந்திக்கப்பட்டு இப்பொழுது என்ன செய்கிறாய்? நீ இறக்கப்படவேது. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் இருந்தோம். முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து
நமது மாம்சமும் மனமும் சிந்தனைகளும் அதுதான் உலக வாழ்க்கை. சரீரத்துக்கு என்ன தேவையோ அந்த வழியிலே நினைவுகள், திட்டங்கள், சாதிப்புகள் அவைகளிலே மூழ்கி முற்காலத்திலே உலக வழக்கத்தின்படி நாம் எல்லாரும் அவர்களுக்குள்ளே தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்து சுவாமத்தினாலே எங்களது சுவாமம் எல்லா மனுஷர்களை போல தேவ சுவாமத்தில் இன்னும் பங்கெடுக்கவில்லை. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவர்களை போல நாங்கள் இருந்தோம் அந்த சுவாமத்தில். கோப ஆக்கினையின் மற்றவர்களை போல பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்திலே கடல் போன்ற உள்ளம் கொண்டவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலே கட்டளைகளை உடைத்து ஜீவிக்கும் ஜீவியத்திலே செத்து போயிருந்தவர்களாகிய எங்களை மேசியாவோடு உயிர்ப்பித்தார். தயவினாலே விடுதலையாக்கப்பட்டீர்கள். தயவு நாம் என்ன பிரகாரமாக ஜீவிக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமாக இந்த வாழ்க்கையிலே நாம் அழைக்கப்பட்ட அந்த வேலையை செய்து முடிக்கவும் கொடுக்கப்பட்ட டேடியும் மகனும் அவர்கள் மூலம் வரும் வல்லமைதான் கிரேஸ், தயவு, கிருபை. Paul சொன்னான், I am what I am by the grace of Elohim. அது உயர்ந்த தேவனின் தயவினாலே அவரது பிரசன்னத்தினாலே கிடைத்த வல்லமையினால் அவர் விரும்புகிறபடி இருக்க வேண்டிய விதத்திலே நான் இருக்கிறேன். கொலைகாரனாய் இருந்தவன் அவருடைய தயவு நமக்கு தேவை. தயவு எல்லாருக்கும் அல்ல, இரக்கம் எல்லாருக்கும். தயவு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் பிரசன்னத்தினாலே வரும் வல்லமை. இயற்கையாகவே இருந்து வளர்ந்து வந்த பிசாசின் பாவத்தோடு ஏதோ ஒரு மதம், அது கிறிஸ்தவமாயும் இருக்கட்டும் யூத மதமாயும் இருக்கட்டும், நாங்கள் நினைத்தபடி சரி என்று எடுத்து அப்படியாய் சில காரியங்கள் பிழையென்று தெரிந்து அவைகளையும் செய்து கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு
ஜீவித்த அந்த விதமான அவரை அறியாத வாழ்க்கை மனம் திரும்ப வேண்டுமா இல்லையா? ஆடம் and ஈவ் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பவில்லை. ஆதாம் ஏவாளை சாட்டினான், ஏவாள் பாம்பை சாட்டினான். மனம் திரும்பிய மனுஷன் டேவிட். நான் பாவம் செய்தேன், அதனாலே தேவன் அவனை பார்த்து எழுதி வைத்தது என் இருதயத்துக்கு ஒப்பான மனுஷன். The Father, he loved his word. அவரது வார்த்தையை எப்படியாய் இருதயம் பிழிஞ்சு நேசித்தான் என்பதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் 119வது பாடல்ல அவன் இருதயத்தை வெளிப்படுத்துகிறான். சாமுவேல் அவனை எண்ணெயினாலே பூசின நாட்கள் தொடக்கம். அதுக்கு முதலும் அவன் மிகவும் அவரை அறிய வேண்டும் என்ற ஒரு வாலிபனாக ஜெசையின் குடும்பத்திலே பிறந்து கடைசி மகன். He was the last. 7 பேரில் பெண் ஒன்றாக சாமுவேலிலே கொண்டு வரப்பட்டார்கள். அதன் பிறகுதான் வயல்வெளியிலே கடைசியால் இதை விட பொறியாலாவது பிள்ளைகள் உண்டாண்டு சாமுவேல் கேட்ட David was out. He was on the field. அழைப்பு நினையாத நேரம், நினையாத நாள் வருகிறது. What I noticed, you do not know when the call will come. அதற்கேற்றபடி ஜீவித்துக்கொள். பிறந்த நோக்கம் அறிந்து செய்து முடிக்க வேண்டும். எபேசியர் 2:10. உலக வழக்கத்தின்படி இருக்கும் ஜீவியம்தான் பிசாசின் ஜீவியம், சுயநல ஜீவியம், தன்னை மையமாக வைத்த ஜீவியம். கட்டளைகள் இல்லாத ஜீவியம், ஒரு மனதாலே அதை எந்த தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஜீவியம். அதிலே இருந்து மனம் திரும்ப வேணும். அந்த வாழ்க்கையிலே இருந்து கொண்டு ராஜ்யத்தை விசுவாசிக்க முடியாது. That's why Yeshua said, மனம் திரும்புங்கள். விளங்குதா? இப்ப எபேசியர் 2:1-3 வரை உள்ள வார்த்தையிலே முன்பு காலத்திலே ஜீவித்த வாழ்க்கையிலே இருந்து கொண்டு
வெறும் கிறிஸ்தவ பேரை எடுத்துட்டு ஞானஸ்நானம் போய் புதைச்ச எடுத்து போட்டு ராஜ்யத்தை விசுவாசிக்க எத்தனை பேர் ராஜ்யத்தை விசுவாசிக்க மாட்டார்கள். They can't. They cannot. அந்த சுவாபம் விடாது. அந்த சுவாபத்தை இயேசுவை ருசிக்க முடியாது. ராஜ்யத்தின் நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய முடியாது. அவர் சொன்ன மத்தியாகு 16:24, மார்க்கு 8:34-35, லூக்கா 9:23, இவைகளுக்கு எங்களை ஒப்பு வைக்க முடியாது. கதையை விட வேணும், சும்மா விட வேணும் கதைய. அந்த வார்த்தைகள் அவ்வளவும் நடியினால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இயேசுவுக்கு. அவரது ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு கீழ்ப்படிய வேணுமானால் மனம் திரும்ப வேணும். That's why I was urged to teach about repentance. I have not come to that yet. Let's go over to பழைய ஏற்பாடு ஐசையா 59:2. மனம் திரும்பாமல் யாரும் ராஜ்யத்துக்குள்ளே போகிறதில்லை. ஓகே. அதோடு உங்கள் அக்கிரமங்களை எபேசியர்ல வாசித்தோம் அல்லவா? முற்காலத்தில் நாம் எல்லாரும் அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாக, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. There is no fellowship. ஏசாயா கூறுவது ஐக்கியம், நெருக்கமான ஐக்கியம் உடைந்து போயிட்டு. எதன் மூலம்? பாவத்தின் மூலம். உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கூடாத படிக்க அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைகிறது. ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுந்ததுக்கு பிறகு, listen carefully, அவரோடு நெருக்கமாக இருந்த ஐக்கியம், fellowship. Remember, யோகனான் பேசிய எமது ஐக்கியம், our fellowship, யோகனான் 1:3. இது உடைந்து போயிட்டு ஆதாமுக்கு மேவாளுக்கும் எதையும் உண்மை அறிய வேண்டுமானால் we have to go to Bereshit. What is Bereshit? I found out is the Genesis, beginning. அவர்களுக்கு இருந்த தேவனோடு ஐக்கியம் உடைந்து போயிட்டு இப்பொழுதும் பாவத்திலே வெளிச்சம் அடைந்ததற்கு பிறகு ஜெபிக்கிறவர்கள் பொய்யர்கள், அவர்கள் வெளிச்சத்திலேயே இல்லை.
1 யோகனான் 1:5 தொடக்கம். We will come to that. எதிலே நான் மனம் திரும்ப வேண்டும் அதை குறித்து தான் பேசுகிறேன். will come because அதுதான் முதலாவது கீ, திறக்க வேண்டிய கதவு. ராஜ்யத்தை விசுவாசிக்க, அது இல்லாமல் ராஜ்யத்தை விசுவாசிக்க முடியாது. அது உயர்ந்த தேவன் முதலில் சொல்ல வேண்டியதை இயேசுவுக்கு சொன்னார். Tell them, repent. உலகம் அனைத்தும் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 17:30 அறியாமையின் காலத்தை அதை உயர்ந்த தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ எல்லா எங்கும் உள்ள ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த வாழ்க்கையிலே, இந்த வஞ்சிப்பான வாழ்க்கை, கட்டளைகள் இல்லாமல் ஜீவிக்கும் வாழ்க்கை, சுயநல வாழ்க்கை, நான் 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 எனக்கு என் குடும்பம், இந்த வாழ்க்கை, அந்த பிடியில இருந்த மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை எழுகிறார். இப்ப விளங்குதா ஏன் இந்த அசைவு? வைத்தியர்களுக்குள்ளே நிபுணர்கள், ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிக்கிறார்கள். இன்க்ளூடிங் இஸ்ரேல் 15 படிப்புகள், 15 studies COVID-19 கொடுக்கப்படும். முதல் ஊசி, 2ஆம் ஊசி, 3ஆம் ஊசி, இனி 4-5 எப்படி போகுதோ தெரியாது. அது ஒரு புறம். மற்றவர்கள் அதனாலே தடுப்பு ஊசியாலே தேவன் சரீரத்திலே போட்ட தடுப்பு. ஓயா, இந்த பூமி எவ்விதமான நிலைக்கு போகும், எவ்விதமாக நோய்கள் வந்து சேர்ந்து கொள்ளும், நோய்கள் மட்டும் தெரியும் காரியம். அதை தான் நாங்கள் பார்த்தோம். Man knows the spiritual, physical, eternal life. ஆவிக்குரிய ஜீவியம், சுகமான ஜீவியம், வர இருக்கிற ராஜ்யத்தை ஜீவியம் எல்லாம் இழந்து போன ஆதாம் அவள் தொடக்கம் அந்த வம்சத்திலே வந்த எல்லா ஜனங்களும் யூ ஹாவ் டு நோ த ட்ரூத். அடி ஆணி வேருக்கு போய் பார்க்கப்படும். அப்பதான் நீ யோசிக்கலாம், உண்மை எங்கேயோ இருக்கு. இது எந்த ஒரு பூச்சி வந்தாலும் வெளியிலே இருக்கும் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, வைரஸ் or anything, அதை தடுப்பதற்கு தேவன் சரீரத்திலே அந்த எதிர்ப்பு சக்தியை போட்டு வைத்திருக்கிறார். ஆரம்பத்திலே சில நோய்கள் வந்தது, எப்பொழுது குறைவு. இந்த பொக்களிப்பான் என்று சொல்லுவார்கள், இளம்புள்ளவாதம் என்று சொல்லுவார்கள். இங்கிலீஷில் இந்த சாஸ் என்று வந்தது. இவைகளுக்கெல்லாம் தடுப்பூசிகள் போட்டார்கள். ஒரு சில பிள்ளைகளை நடக்க முடியாது, அவர்கள் 10-15 வயது மட்டும் வளர்ந்து, இது எப்படி வந்தது பிறப்பிலையா? தாய்மான் சொன்னார்கள், இல்லை, இளம்புள்ளவாதத்துக்கு
தடுப்பூசி போடுற நேரத்தில் அதுக்கு பிறகு இப்படியா போயிட்டு. இது உலகம் அறிந்த உண்மை. அதி உயர்ந்த தேவனின் வழிநடத்துதலும் ஞானமும் அறிவும் இல்லாமல் இதிலே இருந்தும் தப்ப முடியாது. Never. இந்த உலகம் வேறு பக்கமாய் போய்கொண்டிருக்கிறது. தேவன் கட்டளையிடுகிறார், மனம் திரும்புங்கள். So Adam and Eve பாவத்தினாலே அவர்களுக்கு இருந்த பேச்சுவார்த்தை ஐக்கியம் தடைப்பட்டது. வெளியே வந்தவர்கள் எல்லாவற்றையும் இழந்து நிம்மதியை, சமாதானத்தை, தேவ பிரசன்னத்தை அதுவரைக்கும் அவர்கள் கதைச்சு கொண்டிருந்தார்கள். அவன் ஓடி போய் ஒளிந்து போனான். அவர் அந்த பக்கமாய் வந்ததும் அவர் கட்டளையை உடைத்தான். உமது குரல் கேட்டு பயத்தினாலே நான் மரத்துக்கு பின்னாலே ஒளிந்தேன். நான் நிர்வாணமாய் இருந்தபடியால் ஒளிஞ்சிட்டேன். யார் உனக்கு சொன்னது நிர்வாணி என்று, உனக்கு உடுப்பில்லை என்று? பாவம் அந்த நிர்வாணி என்கிற உணர்வை கொண்டு வந்தது. தங்கள் சரீரங்களை மாமிச பிரகாரமாக கண்டார்கள். பாவத்திலே விழுவதற்கு முன்பதாக அவர்கள் ஆடைகள் இல்லாமல், உடுப்பு இல்லாமல் இருந்தாலும் தேவனுடைய மகிமை அவர்களை மூடி இருந்தது. தேவ பிரசன்னம். பாவம் ஆட்கொண்டு அவர்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை. அவர் தோட்டத்துக்கு வந்ததும் where are you? எங்கே இருக்கிறாய்? உன்னிடத்தில் கேட்டா என்ன சொல்லுவாய்? எங்கே இருக்கிறாய்? அதாவது அவருக்கு தெரியும் தானே. அவருக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா? நான் விட்ட இடம் அங்கே, கொடுத்த அதிகாரம் அங்கே. நான் கொடுத்த மகிமை அங்கே. யார் சொன்னது உனக்கு நீ உடுப்பு இல்லாமல் இருக்கிறாய் என்று? Who told you? நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பழத்தை சாப்பிட்டாயா? ஆமண்டு சொல்றதுக்கு பதிலாக நீர் கொடுத்த அந்த பெண் அவள் கொடுத்தால் நான் சாப்பிட்டேன். நீர் கொடுத்த நீ கொடுக்காம இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. நன்றாக விளங்கிக்கொள். எத்தனை நாட்கள் இருக்குதோ நமக்கு தெரியாது. உன்னை சடுதியாக ஒரு குரூப்புக்கு, ஒரு பிள்ளைகளுக்கு, அங்கு இங்கு தாய்மார்களுக்கு நிலைமைகள் மாறி கடைசி தடவையாக அனுமதித்தார் என்று சொன்னால் நீ காரியங்களை அறிந்திருக்க வேண்டும்.
எந்திலே இருந்து மனம் திரும்ப வேணும். ஏன் அதை முதலாவது சொல்லாக சொன்னார்? Repent, for the kingdom of God has come near. இந்த பூமிக்கு தேவையானது தேவனுடைய ராஜ்யம். அது ஒன்றுதான் மறுமொழி, கிறிஸ்தவம் அல்ல. No, never. தேவனுடைய ராஜ்யம் அது உயர்ந்தவன் டேடியும் அவருமாக வந்து பூமியை பொறுப்படுத்தி ஆளுகை செய்வது. வெளிப்படை புத்தகம் 11:15 படிக்கு பூமியின் ராஜ்யங்கள் எல்லாமே தேவனுக்கும் அவருடைய மெஷியாவுக்கும் உரிமை உள்ளதாயிற்று. What is coming? Are you getting ready? அதற்காகத்தான் மறுபடியும் I don't know. I really do not know. படிச்ச நாங்கள் மறந்துவதை குறித்து முதலாவது கட்டளையாக மறுபடியும் இதை விளங்கப்படுத்திய அல்லது நான் வேறு இன்னதுக்கு போயிருப்பேன். அவர் கொண்டு வந்த கட்டளைகளில் முதலாவது கட்டளையாக படிப்பிச்சது மனம் திரும்புங்கள். யார் திரும்ப மாட்டார்கள்? மனம் திரும்புதல் என்ன? திரும்ப பிறகு அதுக்கு அடையாளம் உண்டா? மனம் திரும்பினக்கு பிறகு எதை விசுவாசிக்க வேண்டும்? ராஜ்யத்தை, மோட்சத்தை அல்ல. எங்க போய் கிடக்குது? வெள்ளத்துல கான் வழியாக போன தண்ணி கொண்டு போன குப்பை மாதிரி கிறிஸ்தவ சபைகள் வேத வாக்கியங்களை விட்டு விலகி நரியின் வார்த்தைகள் இயேசுவின் வார்த்தை எல்லாம் விட்டு விலகி. Anyway, we will continue. Adam and Eve, they lost their fellowship. நரியோடும் மகனோடும் வைத்திருந்த ஃபெலோஷிப்பை இழந்தார்கள். மகன் ஏதே இல்லை. தேவன் கொடுத்தது வார்த்தை, கட்டளை ஆடமுக்கு. யார் அது? வார்த்தையும் கட்டளையும் யார்? உண்மை யார்? ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார். இதெல்லாம் அவர் தேவனாக இருந்தார். Now you understand. கீழ்ப்படியாமை, வார்த்தையை தடை பண்ணினார்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆகையினால் இயேசுவை தள்ளிவிட்டார்கள். தேவன் அவர்களை தள்ளிவிட்டார் ஏதேனுக்கு வெளியே. தேவனுடைய திரும்புவதற்கு மனம் திரும்புதல் தேவை. மனம் திரும்புதல் இல்லாமல் ராஜ்யத்தை விசுவாசிக்க முடியாது. Receive the blessing, Yavreka Yahweh, Ashbreka.
Yair Yehovah Panavelika Vegunaika Isa Yehovah Panavelika Vaisamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி முழு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவா அவர் பேரிலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிப்பதாக. இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே போக பிரயாசப்படுங்கள். அது ஒரு கட்டளை. அநேக பேர் முயற்சி பண்ணியும் வகை தேடியும் கூடாமல் போம். தங்களது சொந்த பலனில்லை அவர்கள் அதை செய்திருக்கலாம். என்னடா நாங்காவே என்னை யார்தான் விடுதலையாக முடியும் என்று கேட்ட நேரம் மனுஷனால் கூடாது, தேவனாலே கூடும். அவைகளை ஞாபகத்தில் வை. Till we meet again, God bless you. Shalom.